Hi, hello guys, welcome back to our channel and today we are going to seeing about doctrine of frustration. இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Indian Contract Act 1872 under section 56 doctrine of frustration. இந்த doctrine of frustration அப்படின்னா என்னன்னா, ஒரு ரெண்டு பார்ட்டிஸ்க்கு இடையில போடப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட் வந்து கன்க்ளூடுக்கு வரும்போது சில சேஞ்சஸ்னால அந்த கான்ட்ராக்ட் வந்து இல்லீகலாவோ இல்ல இம்போசிபிள் கான்ட்ராக்டாவோ இல்ல அதுக்கப்புறம் நடத்தவே முடியாத ஒரு கான்ட்ராக்டாவோ மாறுது அப்படின்னா அந்த இடத்துலதான் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வருது. ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது இந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்டா மாறிடுது, அதாவது செல்லாத ஆகுது. இல்ல அப்படின்னா பார்ட்டிஸ் வந்து அக்ரி பண்ணிருப்பாங்க. அப்படி அக்ரி பண்ணும்போது அந்த கான்ட்ராக்டோட கோர் ஏரியாவே டோட்டலா சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படிங்கும் போதும் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை அப்ளை பண்றதுக்கு இந்த கான்ட்ராக்ட் வந்து எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் வந்து அன்ஃபோர்சீனா இருக்கணும், இன்னொன்று வந்து ராடிக்கல் சேஞ்சஸா இருக்கணும். அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ஆகும் நமக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கணும், அன்எக்ஸ்பெக்டடா நடந்ததாகவும் இருக்கணும். இந்த டைம்ல தான் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து அப்ளை பண்ண முடியும். ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட பத்தி நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ரிலேட்டட் கேஸ்ல பார்க்கலாம். சத்யபிரதா கோஸ் வெர்சஸ் முக்னிராம் பாங்கூர் 1954. இந்த கேஸ்ல வந்து பெட்டிஷனருக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த கேஸோட ஃபேக்ட் என்னங்கறத பார்க்கலாம். இந்த கேஸ்ல பெட்டிஷனர் வந்து சத்யபிரதா கோஸ் அண்ட் ரெஸ்பாண்டன்ட் வந்து முக்னிராம் பாங்கூர். இந்த கேஸ் வந்து பெட்டிஷனருக்கு ஃபேவரா கொடுத்த ஒரு லேண்ட்மார்க் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இதோட ஃபேக்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த ரெஸ்பாண்டடான முக்னிராம் பாங்கூர் அப்படிங்கிறவருக்கு இல்லையா, இவருக்கு வந்து ஒரு நிலம் கொல்கத்தால ஒரு நிலம் வந்து இருந்துச்சு. அந்த ஒரு பரந்த நிலமா பெரிய நிலமா இருந்துச்சு. ஸோ இந்த சமயத்துல இந்த முக்னிராம் பாங்கூர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, லேக் காலனி திட்டம் எண் 1 அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே இதை சின்ன சின்ன குடியிருப்பு மனைகளா மாத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காரு. அதாவது சிம்பிளா சொல்ல போகணும்னா, இந்த முக்னிராம் பாங்கூர் வந்து ஒரு நிலம் வந்து வச்சிருக்காரு. அந்த நிலத்தை சின்ன சின்ன மனையா பிரிச்சு விற்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி விற்கும் போது இனிஷியல் அமௌண்ட் மட்டும் வாங்குறவங்க கொடுத்த உடனே பேசிக் நீட் தான் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அமௌண்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் போடுறாரு. இந்த சமயத்துல அந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது. செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது இந்த வித்த நிலத்தை வந்து கவர்மெண்ட் வந்து கையப்படுத்திருச்சு. ஏன்னா ராணுவ வீரர்களோட கொஞ்சம் பாதுகாப்புக்காக கையகப்படுத்திருச்சு. இதுதான் இதோட ஃபேக்ட். ஸோ இந்த நிலத்தை வாங்கின ஒருவரான சத்யபிரதா கோஸ் அப்படிங்கிறவர் வந்து பெட்டிஷன் போடுறாரு. பெட்டிஷன் போட்டதுக்கு அப்புறம் இந்த ரெஸ்பாண்டடான முக்னிராம் பாங்கூர் வந்து என்னன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்றாரு அப்படின்னா, கான்ட்ராக்ட் வந்து கவர்மெண்ட் நிலத்தை கையகப்படுத்துறதுனால மட்டும்தான் இந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லாதாயிடுச்சு. ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து பயனற்று போயிடுச்சு. ஸோ ஆரம்பத்துல நான் ஒத்துக்கிட்ட மாதிரி இதை வந்து நிறைவேற்றுறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இது வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட் செஞ்ச வேலையால மட்டும்தான் இந்த கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இந்த ரெஸ்பாண்டன்ட் வந்து ரெண்டு முன்மொழி வந்து வைக்கிறாரு. அதாவது ரெண்டு கொஸ்டின் வந்து சொல்றாரு. சோ இதுக்கு கட்டுப்பட்டா இந்த கான்ட்ராக்ட் வந்து முடிவு பெறும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆரம்பத்துல கொடுத்த தொகையை வந்து திருப்பி தரவும், இன்னொன்று வந்து என்னன்னா அந்த நிலத்தோட அந்த லேண்டுக்கான மிச்ச பணத்தை வந்து திருப்பி செலுத்தினதுக்கு அப்புறம் அந்த நிலத்துல நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பேலன்ஸ் விஷயங்களை வந்து நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயங்களை வந்து முன்மொழி வைக்கிறாரு. இப்போ வந்து பெட்டிஷனர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. என்ன கோரிக்கை வைக்கிறாரு அப்படின்னா, இந்த ரெண்டு கொஸ்டினுக்குமே நாங்க வந்து கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கோர்ட்ல வந்து ஆர்குமெண்ட் நடக்குது. ஆர்குமெண்ட் நடக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல் கோர்ட்ல வந்து ஆர்குமெண்ட் நடக்குது. அந்த ட்ரையல் கோர்ட்ல ஜட்ஜ் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம சத்யபிரதா கோஸுக்கு ஆதரவாக வந்து தீர்ப்பு சொல்றாங்க. அதாவது பெட்டிஷனருக்கு ஃபேவரா வந்து தீர்ப்பு சொல்றாரு. அதாவது ரெஸ்பாண்டன்ட் கொடுத்த ரெண்டு செயலுக்குமே நாங்க வந்து ஒத்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரையல் கோர்ட் வந்து பெட்டிஷனருக்கு ஃபேவரா வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த பெட்டிஷனருக்கு ஃபேவரா கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த ரெஸ்பாண்டன்ட்க்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்ல. அந்த சாட்டிஸ்ஃபை இல்லாத சிச்சுவேஷன்ல இந்த ரெஸ்பாண்டன்ட் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து அப்பீலுக்கு போறாரு. இந்த நிலத்தை வாங்கின ஒருவரான சத்யபிரதா கோஸ் அப்படிங்கிறவர் வந்து பெட்டிஷன் போடுறாரு. பெட்டிஷன் போட்டதுக்கு அப்புறம் இந்த ரெஸ்பாண்டடான முக்னிராம் பாங்கூர் வந்து என்னன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்றாரு அப்படின்னா, கான்ட்ராக்ட் வந்து கவர்மெண்ட் நிலத்தை கையகப்படுத்துறதுனால மட்டும்தான் இந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லாதாயிடுச்சு. ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து பயனற்று போயிடுச்சு. ஸோ ஆரம்பத்துல நான் ஒத்துக்கிட்ட மாதிரி இதை வந்து நிறைவேற்றுறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இது வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட் செஞ்ச வேலையால மட்டும்தான் இந்த கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ
இந்த ரெஸ்பாண்டன்ட் வந்து 2 முன்மொழி வந்து வைக்கிறாரு. அதாவது 2 கொஸ்டின் வந்து சொல்றாரு. சோ இதுக்கு கட்டுப்பட்டா இந்த கான்ட்ராக்ட் வந்து முடிவு பெறும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆரம்பத்துல கொடுத்த தொகையை வந்து திருப்பி தரவும், இன்னொன்று வந்து என்னன்னா அந்த நிலத்தோட அந்த லேண்டுக்கான மிச்ச பணத்தை வந்து திருப்பி செலுத்தினதுக்கு அப்புறம் அந்த நிலத்துல நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பேலன்ஸ் விஷயங்களை வந்து நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்களை வந்து முன்மொழி வைக்கிறாரு. இப்போ வந்து பெட்டிஷனர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. என்ன கோரிக்கை வைக்கிறாரு அப்படின்னா, இந்த 2 கொஸ்டினுக்குமே நாங்க வந்து கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கோர்ட்ல வந்து ஆர்குமெண்ட் நடக்குது. ஆர்குமெண்ட் நடக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல் கோர்ட்ல வந்து ஆர்குமெண்ட் நடக்குது. அந்த ட்ரையல் கோர்ட்ல ஜட்ஜ் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம சத்யபிரதா கோஸுக்கு ஆதரவாக வந்து தீர்ப்பு சொல்றாங்க. அதாவது பெட்டிஷனருக்கு ஃபேவரா வந்து தீர்ப்பு சொல்றாரு. அதாவது ரெஸ்பாண்டன்ட் கொடுத்த 2 செயலுக்குமே நாங்க வந்து ஒத்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரையல் கோர்ட் வந்து பெட்டிஷனருக்கு ஃபேவரா வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த பெட்டிஷனருக்கு ஃபேவரா கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த ரெஸ்பாண்டன்ட்க்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்ல. அந்த சாட்டிஸ்ஃபை இல்லாத சிச்சுவேஷன்ல இந்த ரெஸ்பாண்டன்ட் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து அப்பீலுக்கு போறாரு. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டும் அந்த ட்ரையல் கோர்ட்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒத்து போகுது. ஸோ அங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும் பெட்டிஷனருக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாங்க. இப்போ அந்த ரெஸ்பாண்டன்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, இது வந்து என்னுடைய தப்பு கிடையாது, முழுக்க முழுக்க கவர்மெண்டோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து அப்பீல் போறாரு. ஹைகோர்ட்ல வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஹைகோர்ட்ல வந்து அந்த கீழவை நீதிமன்றம் இல்லையா இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோர்ட்ல ட்ரையல் கோர்ட்லயும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து எதிர்த்து இவங்க முக்னிராம் பாங்கூர், அதாவது ரெஸ்பாண்டரான முக்னிராம் பாங்கூருக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. எங்க அப்படின்னா ஹைகோர்ட்ல. அதாவது இந்த ட்ரையல் கோர்ட்லயும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும் பெட்டிஷனருக்கு ஃபேவரா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து இந்த ஹைகோர்ட்ல ரெஸ்பாண்டன்ட்க்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுல வந்து ரெஸ்பாண்டன்ட்க்கு எந்த தப்பும் கிடையாது, அதனால இந்த கான்ட்ராக்ட் வந்து முடிவுற்றுச்சு, அதாவது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஹைகோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க ரெஸ்பாண்டன்ட்க்கு ஃபேவரா. நெக்ஸ்ட் பெட்டிஷனர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபேவரா இல்லாம இப்போ வந்து பெட்டிஷனர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போறாரு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல் கோர்ட்ல பெட்டிஷனருக்கு ஃபேவரா கொடுத்தாங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பெட்டிஷனருக்கு ஃபேவரா கொடுத்தாங்க. அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாத சிச்சுவேஷன்ல ரெஸ்பாண்டன்ட் வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து அப்பீல் போனாங்க. ஹைகோர்ட்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் பெட்டிஷனருக்கு ஃபேவரா இல்லாம இப்போ பெட்டிஷனர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் போறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க, யாருக்கு ஃபேவரா கொடுக்குறாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த பெட்டிஷனரான சத்யபிரதா கோஸ் அப்படிங்கிறவர் இருக்கா இல்லையா, அவர் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பிரிவு 133க்கு கீழே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் போடுறாரு, அதாவது மேல்முறையீடு போடுறாரு. இந்த பெட்டிஷனரான சத்யபிரதா கோஸ் வந்து என்ன சொல்லி மேல்முறையீடு போடுறாரு அப்படின்னா, அதாவது முக்னிராம் போட்ட கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும், ஒப்பந்தத்தை வந்து முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து மேல்முறையீடு போடுறாரு. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் வந்து முக்னிராமோட நிலத்தை கையகப்படுத்துச்சு இல்லையா, அது வந்து நிரந்தரமானதா இருந்தா மட்டும்தான் இந்த கான்ட்ராக்ட் வந்து முற்று பெறும். ஆனா இந்த கவர்மெண்ட் கையகப்படுத்தின நிலம் வந்து இந்த போர்க்காலத்துல மட்டும்தான், அதாவது தற்காலிகமா டெம்பரவரியா மட்டும்தான் இவங்க வந்து கையகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்துட்டு கவர்மெண்ட் காரணமாக இந்த ஒப்பந்தம் வந்து முடிவு பெறாது. இந்த இடத்துல வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வராது. முழுசா முற்று பெற்றா மட்டும்தான் அது வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன். இது வந்து தற்காலிகமா மட்டும்தான் கையகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த உலக போர் முடிஞ்ச உடனே இந்த நிலத்தை கையகப்படுத்தின கவர்மெண்ட் வந்து நிலத்தை வந்து முக்னிராம் கிட்டே திருப்ப கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ முக்னிராம் வந்து நிலத்தை யாருக்கு வித்தாங்களோ அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்து இந்த ஒப்பந்தத்தை வந்து முடிச்சு வைக்கலாம். ஸோ இதுக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஏன்னா இது தற்காலிகமாக நடந்த விஷயம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஒப்பந்தம் வந்து முற்று பெறாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த கவர்மெண்ட் வாங்கின நிலத்தை திருப்பி கொடுத்தோடனே நீங்கள் உங்களோட கான்ட்ராக்டை வந்து முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அகைன் பெட்டிஷனருக்கு ஃபேவராகவே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த கேஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ட்ரையல் கோர்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரெஸ்பாண்டன்ட்க்கு ஃபேவரா இல்லாத சமயத்தில் ரெஸ்பாண்டன்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போனாங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும் பெட்டிஷனருக்கு ஃபேவரா கொடுத்தாங்க, ஹைகோர்ட் போனாங்க, ஹைகோர்ட்ல வந்து ரெஸ்பாண்டன்ட்க்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ரெஸ்பாண்டன்ட்க்கு ஃபேவரா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பெட்டிஷனருக்கு ஃபேவரா இல்லாத சமயத்தில் பெட்டிஷனர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போட்டாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தற்காலிகமாக நடந்த விஷயத்தினால இந்த கான்ட்ராக்ட் வந்து முடிவு பெறாது, அதனால இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து வராது. ஸோ இங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அண்டர் செக்ஷன் 56 வந்து இங்க அப்ளை ஆகாது அப்படிங்கிற சமயத்தில் தற்காலிகமாக நடந்த விஷயம் தான் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி பெட்டிஷனருக்கு ஃபேவராகவே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. இப்போ வந்து இந்த தற்காலிகமான நில கையகப்படுத்துதல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து உங்க கான்ட்ராக்டை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெட்டிஷனருக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு
டாக்டரின் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.